5 வயதில் தன் தாயை பிரிந்து வயிற்றுப் பிழைப்புக்காக பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்துவிட்ட எம்ஜிஆருக்கு தாய் மீதான ஏக்கம் மனதுக்குள் இருந்திருக்கும். வளர்ந்ததும் தான் தன் பிள்ளைகளை பிரியாமல் தன்னுடன் வைத்து அன்பாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் உறுதியாக தோன்றியிருக்கும். ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை. என் அண்ணனுக்கு 9 பிள்ளைகளை கொடுத்த இறைவன் எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கவில்லையே என்று அருள்தாஸிடம் சொல்லி ஒருநாள் வருத்தப்படுகிறார். அவருடைய மனைவி சதானந்தவதி 2 முறை கருவுற்றபோது கருக்குழாயில் கருத்தங்கி வளர்ந்ததால் அதை வளர்க்க முடியவில்லை. அவருக்கு பின்பு காசநோய் தாக்கியதும் அவர் குழந்தை பெற தடையாக அமைந்துவிட்டது. எம்ஜிஆருக்கு ஒரு குழந்தையை ஆண்டவன் கொடுத்திருந்தால் அவர் இறந்தபோது அந்த ஒரு மகன் இறுதிக் கடன்களை நிறைவேற்றியிருப்பார். ஆனால் ஒரு பிள்ளை கூட இல்லாததால் பல ஆயிரம் மகன்கள் அவருக்கு இறுதிக் கடன் செய்து கோயில்களில் மோட்ச தீபம் ஏற்றினர். எல்லோருக்கும் பிள்ளைகள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் எம்ஜிஆருக்கு தாய்மார்கள் கிடைத்ததால் பிள்ளைகளும் சேர்ந்து கிடைத்தார்கள். இது ஒரு அபூர்வ நிகழ்வு. தன் அன்பாலும் கருணையாலும் எம்ஜிஆர் பெண்களின் உள்ளத்தை கவர்ந்திருந்ததால் அவரை தம் மகனாக பலரும் கருதினர். எனவேதான் எம்ஜிஆர் இறந்ததும் நீயும் மொட்டையடிச்சிடுப்பா என்று தன் மகனிடம் கூறியபோது அந்த மகன்கள் தாயின் சொல்லை தட்டாமல் எம்ஜிஆருக்காக மொட்டையடித்து கருமாதி செய்தனர். இது எம்ஜிஆருக்கு தெரியாது. ஆனால் எம்ஜிஆரின் தாயன்புக்கு இது ஒரு சான்றாகும்.